கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். நிச்சயமாக தூக்கம் நல்லா இல்லைன்னா, சாப்பாடு நல்லா இல்லைன்னா, இருக்கிற இடம் நல்லா இல்லைன்னா மன ஆரோக்கியம் கெடும் நிச்சயமாக. ஆனால் 6 மணி நேரம் அழுத்தமான தூக்கமாக இருந்தால் ஓகே, டிஸ்டர்ப் இல்லாமல் எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் 6 மணி நேரம் நல்லா தூங்குறீங்க அப்படின்னா போதும் தான், ஒன்றும் ஆகாது. ஆனால் ஒன்றும் ஆகாதுன்ற நினப்பில் நீங்கள் மற்ற வேலையெல்லாம் செய்யக்கூடாது. எப்படி சொல்ல, 6 மணி நேரம் தான் நீங்கள் தூங்குறீங்க, 18 மணி நேரமாக நீங்கள் உழைக்கிறீங்கன்னா தப்பு. சும்மா ஓய்வாக வேலை செய்கிற வேலைங்களாம் ஓய்வாக செய்கிற வேலைங்களாக இருக்கும். உட்காந்து செய்கிற வேலை, நின்று செய்கிற வேலையெல்லாம் அந்த பிரச்சனை இல்லை. நின்றுனே அதை கூட காலாட்டினே இருக்கணும். இந்த லண்டனில் மகாராணி ஹால் ரூம் இருக்குது, பெரிய அரண்மனை இருக்குது இல்லை, அது முன்னாடி 2 பேர் போயின்னு வந்து நிற்பாங்க, பார்த்துக்கிறீங்களா? பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தில் இன்றைக்கும் வந்து இருக்குது. 2 பேர் அந்த தொப்பியெல்லாம் போட்டு ஸ்டைலாக அப்படி போய் வந்து நிற்பாங்க, கொண்டாந்து நிற்பாங்க, திரும்ப போய் வருவாங்க, பார்த்துக்கிறீங்களா? ஏன் லேசான அசைவு கொடுக்கணும் உடம்புக்கு. அது மாதிரி லேசான அசைவுகளை கொடுத்துன்னு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இல்லாமல் இருந்தால் 6 மணி நேரம் தூங்கணும் போதும். நல்ல சாப்பாடு, நல்ல அந்த 6 மணி நேரம் நல்லா சவுண்ட் ஸ்லீப்பு, டிஸ்டர்ப் இல்லாமல் ஒன்றும் ஆகாது, டிஸ்டர்ப் ஆக மாட்டேங்க. பட் உடல் உழைக்கிறீங்க, 18 மணி நேரம் வேலை செய்கிறது நல்லது இல்லை, கஷ்டப்படக்கூடாது. அவ்வளோலாம் கஷ்டப்பட்டு வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு மனுஷன் சராசரியாக 8 மணி நேரம் வேலை செஞ்சால் போதும். பணக்காரன் நீ சம்பாதிச்சுட்டு உட்காந்துங்களான்னு நினச்சிக்காதீங்க. நான் ஒரு 25 வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டு வந்துக்கிறேன் ஃபேக்ட்ரியில். நான் ஃபோர்க் லிஃப்ட் ஆப்ரேட்டர் நான். அதனால் இங்கே உட்காந்து ஜாலியாக வந்துருந்து இந்த மாதிரிலாம் சொல்லுங்க. அதெல்லாம் 8 மணி நேரம் போதும். அது மாதிரிலாம் பண்ண வேணாம், உழைக்க வேணாம், கஷ்டப்பட வேணாம், உடம்பு அவ்வளோ தூரம் வேலை கொடுக்க வேணாம். சில பேருக்கு டியூட்டி வேறு மாதிரி இருக்கும், அது ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ போலீஸ்லாங்கிறாருன்னா அவர்லாம் 8 மணி நேரம்லாம் சொல்ல முடியாது, பாவப்பட்டவர் தான் அவர். அப்படி தானே? சீருடை பணியாளர்கள்லாம் ஃபயரில் வேலை செய்கிறவங்க, மிலிட்ரியில் வேலை செய்கிறவங்க, இவங்கெல்லாம் டைம் சொல்ல முடியாது. அதுவும் பாதுகாப்பு படையில் இருக்கிறவங்க எப்போனா கூப்பிடுவாங்கன்ற மாதிரி வேலை செய்கிறவங்களாம் இருப்பாங்க. அதே மாதிரி ஓனருங்கெல்லாம் இப்போ 8 மணி நேரம் வேலை செய்ய மாட்டாங்க. ஓனருங்க 24/7 தான் பண்ணவங்க, வேலை செஞ்சு தான் ஆகணும். கம்பெனி அவங்களுக்கு இல்லை, டியூட்டி பார்த்துலாம் செய்ய முடியாது. சில பேருக்கு பணமே பிரச்சனையாகிடும், அதை பாதுகாக்கத்தே வேலையை வச்சுருப்பான். இந்த பேங்க்கில் எவ்வளோ வச்சுக்கிறான், அந்த பேங்க்கில் இவங்ககிட்ட எவ்வளோ குத்து வச்சுக்கிறோம், அவங்ககிட்ட மூளை ஃபுல்லாக அதே இருக்கும், போட்டு கழுவினே இருப்பான். வசதிங்கிற மாதிரி தெரியும் பார்க்கறதுக்கு, தூக்கம் போயிடும். அது மாதிரி அதெல்லாம் அளவாக வச்சுக்கணும், நல்லா இருக்கலாம். உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன், ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சுக்கிறேன். ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். ஃபேமிலியாக டிவியில் போட்டு என்ன பண்ணலாம், எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்க. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு, என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.